அடுத்ததா இந்த சுடர் ஜெயில்ல போய் கம்பி எண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. உண்மையிலேயே இந்த சுடர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு மல்லிய பகைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே கரண்ட்ட தொட்டா ஷாக் அடிக்கும், நெருப்ப தொட்டா சுடும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா மல்லிய தொட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கவங்க அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ரஞ்சிதா எவ்வளவோ முறை நம்ம மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. அடுத்ததா ராஜேஸ்வரி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஜயோட பெரியம்மா ஒருத்தங்க. இந்த மாரி பல பேர் வந்து நம்ம மல்லி கிட்ட வந்து மோதணும்னு நெனச்சாங்க. கடைசில என்ன ஆச்சு? கரண்ட்ட தொட்ட மாரி ஷாக் அடிச்சு போய் நின்னாங்களே தவிர, மத்த எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஆனா, அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு நம்ம மல்லிய எதிர்த்து இங்க மல்லி ஓட புருஷன் விஜய வந்து அடைஞ்சிரலாம். அடுத்ததா வெண்பாவ பொண்ண ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சா, மல்லி சும்மா விடுவாங்களா? மல்லி எப்பவா இருந்தாலும் விஜய்க்கும், வெண்பாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பவுமே போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது இங்க எந்த அளவுக்கு கோவத்தோட, எந்த அளவுக்கு ஆத்திரத்தோட இவ்ளோ வந்து இதா இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ அடுத்ததா இந்த சுடர் ஜெயிலுக்கு போற சம்பவம் வேற லெவல்ல மாஸா நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் கதிரேசன்லாம் அந்த 50,00,000 திருடுனது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தேவையானது அந்த 50,00,000 பணம் கிடையாது. கதிரேசனுக்கு நல்லாவே தெரியும் 50,00,000 சொடக்கு போடுற நேரத்துல அவரு சம்பாதிச்சு முடிச்சுருவாரு. அப்படி இருக்கும்போது அந்த என் வீட்லயே வந்து என்னோட லாக்கர ஓப்பன் பண்ணி அத தொறக்கிற அளவுக்கு தொறந்து எடுத்துட்டு போற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாரி தான் நினைச்சாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இவரு ஒரு பக்கம் ஷாக் ஆயி போய் கிடக்க போறாரு. அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாமே இப்போ வெளிய வரப்போகுது. உண்மையிலேயே சுடர் யாரு? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? எங்க இருந்தா? உண்மையிலேயே இவ ரேணுகா தானா? அப்படின்றத எல்லாத்துக்கும் எல்லா சந்தேகத்துக்கும் ஒரு விடை கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சுடர், அதாவது போலி ரேணுகா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. வெண்பாவோட உண்மையான அம்மா, தன்னோட பொண்டாட்டி, அடுத்ததா கதிரேசனோட பொண்ணு, நிஷாவோட அக்கா இப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லி எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் யாரோட மனசையும் கரைக்க முடியல. யாரோட மனசுக்கும் இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்படின்றத புரிய வைக்கவே முடியல. எல்லாருமே தலையில தட்டி சொல்ற மாதிரி அந்த ஆதாரங்கள காட்டினா மட்டும் தான் வந்து அதுக்கான ஒரு விடிவு காலம் பொறக்கும். அதுக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவளுக்கு எதிரா அதாவது ஆதாரங்கள் கிடைக்கணும். உண்மையிலேயே இவ யாருன்றத மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். இப்படின்றதுக்காக. ஏன்னா அப்பதான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே எப்படி நடக்குது, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி ஒரு சில சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம மல்லியையும், விஜயும் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பல பேர் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நடந்தாலுமே கூட, கண்டிப்பா நம்ம விஜயையும், மல்லியையும் யாராலயுமே வீழ்த்த முடியாது. கடைசியில அவங்க தான் வீழ்ந்து போவாங்க அப்படின்றதுக்கு, இது எல்லாமே ஒரு உதாரணமா இருக்க போகுது. ஆனா அதே சமயத்துல, இங்க இருக்கக்கூடிய ரேணுகா வந்து ரொம்ப ஆக்டிங்ல வந்து ஆஸ்கர் அவார்டே மிஞ்சினவங்க. அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? உண்மையிலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய சுடர் தான் அந்த ஒரு பணத்த ரூ. 50,00,000 ரகு கூட சேர்ந்து எடுத்தது. அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா கண்டுபிடிக்க போறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமா சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பூமி பூஜைய தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசியில அதையும் வந்து இவங்களால நடத்த முடியல. அதாவது நம்ம மல்லியும், விஜயும் அத சூப்பரா நடத்தி முடிச்சுட்டாங்க. அவங்களால அத தடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா அதே சமயத்துல மல்லி ஏற்கனவே அவங்க அண்ணன், அண்ணி இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டாங்க. இந்த மாரி சுடர் தான் வந்து அந்த ஒரு பணத்தெல்லாம் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் மல்லி மேல இந்த ஒரு பிரச்சனை எல்லாமே அதாவது மல்லி தான் திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நிரூபிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சீரியல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணியாச்சு. அந்த பணம் வெளிய வந்துச்சு அப்படின்னா கடைசியில வசமா மாட்டிக்குவாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது மல்லியோட அண்ணன் பாபு இருந்துட்டு, இந்த சுடர வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, வெண்பா முதற்கொண்டு எல்லாருமே சுடரோட நடவடிக்கைய வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பாவுக்கு
சுத்தமா அதாவது ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட இப்போ சுத்தமா இந்த ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர பிடிக்கவே இல்ல. என்னதான் வந்து ஆ தன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, பெத்துக்காத அம்மாவா இருந்தாலும் சரி, ஏன்னா மல்லி வந்து எவ்ளோ பாசமா பார்த்துக்கிறாங்க. ஒரு அடிக்கிறதுக்கு கை கூட வாங்க மாட்டாங்க. ஆனா, இந்த சுடர் இருந்துட்டு எவ்ளோ தைரியத்தோட வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. இது எல்லாமே உண்மையிலேயே வெண்பாவோட மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா தானான்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். மல்லி அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மல்லி அம்மாவும், விஜய் டாடாவும் நம்ம கூட 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, மல்லி அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். இவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்டின்னா, அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். உண்மையிலேயே மல்லி அம்மா சொல்றது உண்மையா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ரேணுமா யாரு, என்ன, ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நெனச்சாங்க. ஒரு பக்கம் ரூ. 50,00,000 விஷயமும் வெளிய வருது. அதே மாதிரி வெண்பாவால அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா ரகசியங்களும் வெளிய வருது. இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு இவங்க கனவுல கூட எதிர்பார்க்கல இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இவங்க எல்லாருமே யோசிச்சு பார்த்து தான் ஆகணும். அடுத்தடுத்த சம்பவங்கள சிறப்பா செய்யறதுக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ போலீஸ் எல்லாருமா வந்து இந்த சுடர கைது பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர். அதுவும் இல்லாம அவ ஏமாத்துறதுக்காக தான் இங்க வந்தா. அதே மாதிரி ரேணுகாவா இங்க செட்டில் ஆயி இங்கேயே வந்து தங்கிடலாம், நிரந்தரமா தங்கிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நினைச்சு தான் வந்திருக்கா. மல்லியால தான் இது எல்லா புட்டுமே வெளிய வந்துச்சு. உண்மையிலேயே மல்லி மட்டும் இல்ல அப்படின்னா, இவ இந்நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பாளோ அப்படின்ற ஒரு கோவமும் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ மல்லி தான் உசந்து நிக்க போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.